வணக்கம் நண்பர்களே. calculations related to 7 QC tools என்ற இந்த வீடியோ வரிசைகளில் இந்த மூன்றாவது வீடியோ மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நாம் 2 வீடியோக்களில் பல்வேறு விதமான 7 QC tools சம்பந்தப்பட்ட calculationsகளை பார்த்தோம். இந்த மூன்றாவது வீடியோவிலும் மித்தமுள்ள கண்ட்ரோல் சார்ட் பற்றிய கால்குலேஷன்ஸ்களை அதாவது கணக்கீடுகளை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 7 QC டூல்ஸ் மற்றும் 12 ஸ்டெப்ஸ் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸை பற்றி பார்த்தோம். அதில் 7 QC டூல்ஸ் பல கால்குலேஷன்களை உள்ளடக்கியது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இந்த ஸ்லைடுகளிலும் இந்த மூன்றாவது வீடியோவிலும் அந்த கால்குலேஷன்ஸ் தொடர்கிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது என்னவென்றால் கண்ட்ரோல் சார்ட்ஸ், அதாவது மெஷரபிள் டேட்டா, அட்ரிபியூட் டேட்டா என்று 2 வகை டேட்டா இருப்பதை நாம் அறிவோம். கண்ட்ரோல் சார்ட்ஸ் இந்த 2 டேட்டாக்களுக்கும் எவ்வாறு அமைகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அது சம்பந்தமான கால்குலேஷன்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது எக்ஸாம்பிள், ஒரு டீம் ஒரு எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸ் டபுள் பார் 94.5 mm, 25 சப் குரூப்ஸை வச்சு அவங்க இதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லீஸ் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.02 mm. அப்பர் கண்ட்ரோல் லிமிட் என்ன, அதாவது எக்ஸ் பார் சார்ட்டுக்கு அப்பர் கண்ட்ரோல் லிமிட் என்ன, அதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த ப்ராசஸ் 0.18, வேல்யூ ஆஃப் D2 1.128. விடை எப்படி, நமக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ் பார் அண்டு ஆர் கண்ட்ரோல் சார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் UCL, லோயர் கண்ட்ரோல் லிமிட் LCL பண்ணணும். UCL ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் 3 சிக்மா. அதே மாதிரி LCL ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் மைனஸ் 3 சிக்மா. இந்த எக்ஸாம்பிளில் எக்ஸ் டபுள் பார் அண்டு சிக்மா வேல்யூஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய அதர் வேல்யூஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸு, லீஸ் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கண்ட்ரோல் சார்ட் கான்ஸ்டன்ட் D2 கொடுக்கப்பட்டிருக்கு. பட் நம்ம அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்மளை திங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் டபுள் பார் என்ன, 94.5 mm, சிக்மா 0.18. அப்போ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் என்ன, அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஈக்குவல் டு 94.5 ப்ளஸ் 3 இன்ட்டு 0.18, அதாவது 94.5 ப்ளஸ் 0.54, அதாவது 95.04. ஸோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் எவ்வளவு, 95.04. ரெண்டாவது கால்குலேஷன், ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டீம் ப்ரிப்பேர்ட் மூவிங் ரேஞ்ச் சார்ட், அதாவது XMR சார்ட். இந்த கொடுக்கப்பட்ட வேல்யூஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. த சம் ஆஃப் ஆல் த 30 அப்சர்வேஷன்ஸ், அவங்க 30 அப்சர்வேஷன்ஸ் பண்ணுறாங்க. அந்த 30 அப்சர்வேஷன்ஸோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 2635 கிராம்ஸ். அண்டு சம் ஆஃப் ஆல் த மூவிங் ரேஞ்ச் வேல்யூஸ் 58. ஸோ வாட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ரேஞ்ச் வேல்யூஸ்? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எவ்வளவு, 30. ஸோ அதனால் 29 மூவிங் ரேஞ்ச் வேல்யூஸ் இருக்கும். அதாவது ஒரு வேல்யூ கம்மியாக இருக்கும். மூவிங் ரேஞ்ச் வேல்யூஸ் 29 இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சம் ஆஃப் ஆல் த 30 அப்சர்வேஷன்ஸ், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அது நம்மளை திங்க் பண்ணுறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ரேஞ்ச் வேல்யூஸ் எவ்வளவு, சம் ஆஃப் ஆல் த ரேஞ்ச் வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மூவிங் ரேஞ்சஸ். நம்ம பார்த்தோம் 58 எல்லா ரேஞ்சோட டோட்டல் டிவைடட் பை 29 மூவிங் ரேஞ்சஸ். ஸோ ஆவரேஜ் ஆஃப் த ரேஞ்ச் வேல்யூஸ் எவ்வளவு, 2. மூன்றாவது கேள்வி, ஒரு கண்ட்ரோல் சார்ட்டில் ஃபார் அ சப் குரூப் சைஸ் ஆஃப் 5, வேல்யூ ஆஃப் A2 0.577, D4 2.115. If the average range of values R bar is 3 and X double bar is 134.5 grams,
what will be the value of standard deviation? So r bar கொடுக்கப்பட்டிருக்கு, x double bar கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம வந்து சிக்மா அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் between A2 and R bar and sigma தெரியும். எப்படி இந்த கீழே கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஷன் மூலமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். A2 into R bar is equal to 3 sigma. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் A2 கொடுத்துருக்கு, R bar and sigma are given values X double bar and D4 ஓட. and X double bar and D4 நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதில் வந்து நம்மளை திங்க் பண்ணுறதுக்காக அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ 0.577 வந்து A2 into R bar வந்து 3 is equal to 3 times sigma. ஸோ சிக்மா எவ்வளவு? 0.577 into 3 divided by this 3. ஸோ 0.577. அப்போ சிக்மா வேல்யூ எவ்வளவு? 0.577. அடுத்த கேள்வி, ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டீமை டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? ஃபார் மேக்கிங் எ மூவிங் ரேஞ்ச் எக்ஸ் பார் அண்டு ஆர் சார்ட். ஓகே, த கலெக்டட் டேட்டா வேல்யூஸ் இன்க்ளூட் ஆவரேஜ் ஆஃப் 35 மூவிங் ரேஞ்ச் ரீடிங்ஸ், அதாவது 2.82, அண்ட் எக்ஸ் பார் வந்து 105.634 கிராம்ஸ், அண்ட் த வேல்யூ ஆஃப் D2 எவ்வளவு? 1.128. calculate the upper control limit of the control chart. நம்ம வந்து UCL calculate பண்ணோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ரிலேஷன்ஷிப் among D2 and R bar and sigma. ஸோ அதை வந்து கீழே இருக்கிற எக்ஸ்பிரஷன் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சிக்மா ஈக்குவல் டு ஆர் பார் பை D2. ஓகே, அது மட்டும் இல்லை, அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஆஃப் அ கண்ட்ரோல் சார்ட் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். UCL ஈக்குவல் டு எக்ஸ் பார் ப்ளஸ் 3 சிக்மா. ஸோ நமக்கு என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? அப்பர் கண்ட்ரோல் லிமிட். ஸோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் UCL ஈக்குவல் டு எக்ஸ் பார் ப்ளஸ் 3 டைம்ஸ் சிக்மா விச் இஸ் நத்திங் பட் ஆர் பார் பை D2. ஸோ UCL வந்து எவ்வளவு? 105.634 ப்ளஸ் 3 டைம்ஸ் 2.82 இஸ் ஆர் பார் டிவைடட் பை D2 இஸ் 1.128 which is equal to 105.634 plus 3 into 2.5 which is nothing but 105.634 plus 7.5 that is equal to 113.134. So upper control limit வந்து எவ்வளவு? 113.134. So அடுத்த example number 5. ஒரு மூவிங் ரேஞ்ச் எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட் ஒரு டீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. the average weight of 25 ப்ராடக்ட்ஸ், அதோட எக்ஸ் பார் வந்து 326.84 கிராம்ஸ். The total of all moving ranges எவ்வளவு? 180 grams. If the value of D2 is 1.128, calculate the lower control limit of the control chart. நம்ம வந்து lower control limit calculate பண்ணோம். நமக்கு வந்து total number of products எவ்வளவு? 25. So the average moving range R bar வந்து எவ்வளவு values கொண்டதாக இருக்கும்? Total moving ranges divided by 25 minus 1. அதாவது 25 வேல்யூஸ் இருக்குது, அதில் மூவிங் ரேஞ்சு எவ்வளோ இருக்குது? 24 மூவிங் ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஆர் பார் எவ்வளவு? 180 டிவைடட் பை 24 தட் இஸ் 7.5. அண்டு எக்ஸ் பார் வேல்யூ எவ்வளவு? 326.84 கிராம்ஸ். ஸோ லோயர் கண்ட்ரோல் லிமிட் LCL எவ்வளவு? எக்ஸ் பார் மைனஸ் 3 இன்ட்டு ஆர் பார் பை D2. ஆர் பார் பை D2 இஸ் நத்திங் பட் சிக்மா, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ LCL வந்து எவ்வளவு? 326.84 மைனஸ் 3 இன்ட்டு 7.5 பை 1.128, அதாவது 326.84 மைனஸ் 3 இன்ட்டு 6.65, அதாவது 326.84 மைனஸ் 19.95, 306.89. ஸோ லோயர் கண்ட்ரோல் லிமிட் எவ்வளவு? 306.89. அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு டீம் ப்ரிப்பேர்டு கண்ட்ரோல் சார்ட் வித் 5 சாம்பிள்ஸ் பெர் சப்குரூப். ஒவ்வொரு சப்குரூப்புக்கும் 5 சாம்பிள்ஸ். அது மாதிரி 25 சப்குரூப்ஸ் எடுத்து ரீடிங்ஸ் எடுத்திருக்காங்க. இஃப் த கேல்குலேட்டட் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் UCL இஸ் 63.8 அண்ட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் இஸ் 60.2, அதாவது UCL 63.8, LCL 60.2. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது சிக்மா ஆஃப் த ப்ராசஸ்? சிக்மா வந்து என்ன?
ஸோ யூசிஎல் தெரியும் நமக்கு, யூசிஎல் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் 3 சிக்மா அண்ட் எல்சிஎல் வந்து என்ன, எக்ஸ் டபுள் பார் மைனஸ் 3 சிக்மா. ஸோ யூசிஎல் மைனஸ் எல்சிஎல் எவ்வளவு, எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் 3 சிக்மா மைனஸ் ஆஃப் எக்ஸ் டபுள் பார் மைனஸ் ஆஃப் 3 சிக்மா. அதாவது யூசிஎல் மைனஸ் எல்சிஎல் வந்து 6 சிக்மா. ஏன்னா இந்த எக்ஸ் டபுள் பாரும் இந்த எக்ஸ் டபுள் பாரும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஹென்ஸ் சிக்மா வந்து என்ன, யூசிஎல் மைனஸ் எல்சிஎல் டிவைடட் பை 6. UCL 63.8, LCL 60.2 divided by 6. So 3.6 by 6.6. So இந்த ப்ராசஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 0.6, சிக்மா 0.6. அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு டாய் மேனுஃபேக்சரிங் யூனிட். அவங்க வந்து they decided to improve the quality by implementing attribute type of control chart. Attribute type of control chart யூஸ் பண்ணி ப்ராசஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லாட் சைஸ் 100 டாய்ஸ் எப்போ எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் டிஃபெக்டிவ் டாய்ஸ் பெர் லாட் வந்து 20 டாய்ஸ். வாட் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் மினிமம் டிஃபெக்டிவ் டாய்ஸ் இன் அ லாட்? ஓகே, ஃபார் த above டேட்டா, இந்த டேட்டாக்கு we will be using NP type of control chart. இந்த NP type attribute control chart நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த NP chart எங்கே யூஸ் பண்ணுறோம், if the number of defective items in a group of items is consistent over time. அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணுற சாம்பிள் சைஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இந்த NP type of chart யூஸ் பண்ணுவோம். The subgroup size, the number of items in the group, okay, must be the same for each sample. ஒவ்வொரு தடவையும் சேம் சாம்பிள் எடுத்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இந்த சார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட்டுக்கு ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் கண்ட்ரோல் லிமிட்ஸ், அதாவது என்பி சார்ட்டுக்கு கண்ட்ரோல் லிமிட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது இருக்குது நம்மள்கிட்ட. ஃபார்முலா LCL ஈக்குவல் டு NP பார் மைனஸ் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் NP பார் இன்ட்டு 1 மைனஸ் P பார். அதோட சென்ட்ரல் லைன் வந்து என்ன, NP பார். UCL வந்து என்ன, NP பார் ப்ளஸ் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் NP பார் இன்ட்டு 1 மைனஸ் P பார். சரி, ஸோ P பார் இருக்குது நமக்கு 20 டாய்ஸ் ஆவரேஜ் டிஃபெக்டிவ் டாய்ஸ் டிவைடட் பை சாம்பிள் சைஸ் 100. ஸோ P பார் வந்து 0.2. அப்போ NP பார் எவ்வளவு, 100 இன்ட்டு 0.2 20. ஸோ அப்போ லோயர் கண்ட்ரோல் லிமிட் LCL வந்து என்ன, NP பார் மைனஸ் 3 இன்ட்டு NP பார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் NP பார் இன்ட்டு 1 மைனஸ் P பார். ஸோ 20 NP bar minus 3 into square root of again NP bar 20 and 1 minus P bar is 1 minus 0.2. So 20 minus 3 into square root of 20 into 0.8. அதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா LCL equal to 20 minus 3 into square root of 16. அதாவது 20 minus 3 into 4, that is 20 minus 12, 8. So LCL value, the possibility of minimum defective toys in a lot. So possibility of minimum defective toys in a lot on the எவ்வளவு 8. Okay, அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு 2-wheeler OEM கம்பெனி, அவங்க ஆவரேஜ் டிஃபெக்ட்ஸ் இன் ஒன் வெஹிக்கிள் வந்து 4 நம்பர்ஸ். ஓகே, ஒரு டிஃபெக்டில் வந்து ஆவரேஜ் டிஃபெக்ட்ஸ் வந்து 4. How many minimum defects will be in one motorcycle and what is the probability of maximum defects may occur in one vehicle? ஸோ ஒரு வெஹிக்கிளில் எவ்வளவோ மேக்ஸிமம் டிஃபெக்ட்ஸ் வரலாம், அதோட ப்ராபபிலிட்டி என்ன? இந்த டேட்டாக்கு சி சார்ட் அதான் பெஸ்ட். ஸோ சி சார்ட் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். கவுண்ட் பண்ணக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எவ்வளோ டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண முடியும், அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது சி சார்ட் எப்போ யூஸ் பண்ணுறோம், ஜென்ரலி யூஸ் டு மானிட்டர் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன் கான்ஸ்டன்ட் சைஸ் யூனிட்ஸ். அதாவது கான்ஸ்டன்ட் சைஸ் யூனிட்ஸில் டிஃபெக்ட்ஸை பார்க்குறதுக்கு சி சார்ட் யூஸ் பண்ணுறோம். தேர் மே பி சிங்கிள் டைப் ஆஃப் டிஃபெக்ட் ஆர் செவரல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ ஒரு டிஃபெக்டாக இருக்கலாம், பல டிஃபெக்ட்ஸாக இருக்கலாம். பட் சி சார்ட் என்ன பண்ணுது, ட்ராக்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன் ஈச் யூனிட். ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறத சி சார்ட் பார்க்குது. ஸோ த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் த கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஆஃப் சி சார்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. UCL ஈக்குவல் டு சி பார் ப்ளஸ் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி பார். அதோட சென்ட்ரல் லைன் வந்து என்ன, சி பார், அதாவது சிக்மா ஆஃப் டிஃபெக்ட்ஸ் டிவைடட் பை n. LCL வந்து என்ன, சி பார் மைனஸ் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி பார். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணாமா. இன் அவர் எக்ஸாம்பிள் சி பார் என்ன, 4 கொடுத்துருக்கோம், ஆவரேஜ் டிஃபெக்ட்ஸ் இன் ஒன் வெஹிக்கிள்.
ஸோ த லோயர் கண்ட்ரோல் லிமிட் எல்சிஎல் வந்து என்ன c bar minus 3 into square root of c bar. So 4 minus 3 into square root of 4, which is nothing but 4 minus 6. That means minus 2. So minus 2 na LCL வந்து 0. Since the calculated value negative இருக்கனால LCL வந்து 0. So அதோட upper control limit எவ்வளவு? UCLC எவ்வளவு? c bar plus 3 into square root of c bar. அதாவது 4 into 4 plus 3 into square root of 4. That means 4 plus 6, 10. So the probability of maximum defects per vehicle வந்து எவ்வளவு? Probability of minimum number of defects வந்து 0. Maximum number of defects per vehicle வந்து 10. Okay, that is the answer. அடுத்து example number 9. இந்த previous example ஓட continuation தான் இது. At what average defects in a fixed sample size, the calculated value of probability of minimum defects LCL will be exactly 0. எப்போ வந்து exactly 0 இருக்கும்? ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து -2 இருந்தது இல்லையா, எல்சிஎல் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து எக்ஸாக்ட்லி எப்போ 0 இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம அந்த கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் சி சார்ட்டோட கண்ட்ரோல் லிமிட்ஸ் யூசிஎல், சிஎல், எல்சிஎல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே ஃபார்முலா பார்த்துருந்தோம். அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிளில் எல்சிஎல்சி எப்போ எக்ஸாக்டாக 0 ஆகும்? தட் மீன்ஸ் எல்சிஎல்சி ஈக்குவல் 0னா சி பார் மைனஸ் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி பார் equal to 0. So அப்படின்னா c bar equal to 3 into square root of c bar. So square root of c bar எவ்வளவு? 3. Okay. So அதை ஸ்கொயர் பண்ணோம்னா both sides c bar will be 9. So the probability of minimum number of defects per vehicle will be exactly 0. எப்போ? If the average number of defects per vehicle is 9. So average number of defects per vehicle 9 இருந்தால் மினிமம் டிஃபெக்ட்ஸ் பர் வெஹிக்கிள் வந்து 0 ஆகும். அடுத்த கேள்வி பி சார்ட் பற்றின கேள்வி. இன் ஆர்டர் டு செக் த டிஃபெக்டிவ் பீசஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கம்பெனி கலெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ? 90 samples in 30 days period. ஓகே, த சாம்பிள் சைஸ் வேர் வேரியிங் ஃப்ரம் 20 to 30 பீசஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் வந்து 20லேருந்து 30 நம்பர் வேரி ஆகுது. The total pieces checked were 2250. Okay. So total pieces எவ்வளோ செக் பண்ணிருக்காங்க? 2250. And the number of defective pieces were 450. அதில் வந்து எவ்வளோ defective pieces? 450. What will be the value of sigma for sample size of 25? So 25 கலெக்ட் பண்ணால் அதோட சிக்மா எவ்வளோ இருக்கும்? ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு we use P control chart. ஏன்னா P control chartங்கிறது ஒரு attribute control chart. எதுக்காக? டேட்டா கலெக்டட் இன் சப்குரூப்ஸ் ஆஃப் வேரியிங் சைஸஸ். சப்குரூப்ஸ் வேரி ஆகிற மாதிரி சிச்சுவேஷனுக்கு நம்ம பி சார்ட் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் த சப்குரூப் சைஸ் கேன் வேரி, இட் ஷோஸ் த ப்ரப்போர்ஷன். அதாவது சப்குரூப்ஸ் வேரி ஆகிறதுனால இது வந்து ப்ரப்போர்ஷன் ஆஃப் நான் கன்ஃபார்மிங் யூனிட்ஸ், எவ்வளோ பங்கு நான் கன்ஃபார்மிங் யூனிட்ஸ் அப்படின்னு காட்டுது. ராதர் தேன் ஆக்சுவல் கவுண்ட், அதாவது கவுண்ட்டை தவிர கவுண்ட் இல்லாமல் எவ்வளோ ப்ரப்போர்ஷன் டிஃபெக்டிவ் அப்படிங்கிறத இது காட்டுது. ஸோ பி சார்ட்டோட கண்ட்ரோல் லிமிட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? நம்ம ஃபார்முலா அங்கே இருக்குது. UCL equal to P bar plus 3 into square root of P bar minus 1 minus P bar by Ni. அதோட சென்ட்ரல் லைன் என்ன? P bar equal to sigma of Pi by sigma of Ni. LCL வந்து என்ன? P bar minus 3 into square root of P bar into 1 minus P bar by Ni. ஸோ இது படி நம்ம கால்குலேட் பண்ணலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள் P bar எவ்வளவு? 450 நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். எவ்வளோ சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம்? டோட்டலாக 2250. ஸோ பி பார் வந்து 0.2. ஸோ யூசிஎல் அதோட பி பாரோட பி சார்ட்டோட யூசிஎல் எவ்வளவு? பி பார் ப்ளஸ் 3 சிக்மா, வேர் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பார் இன்ட்டு 1 மைனஸ் பி பார் பை என், வேர் என் இஸ் எ சாம்பிள் சைஸ். ஸோ இன் அவர் எக்ஸாம்பிள் த சிக்மாவை நம்ம கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ சாம்பிள் சைஸ்க்கு? 25 சாம்பிள் சைஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். அதான் நம்ம கேள்வி. ஸோ சிக்மா எவ்வளவு? 0.2. பி பார் வந்து 0.2 இன்ட்டு 1 மைனஸ் 0.2 டிவைடட் பை 25 போட்டோன்னா 0.2 இன்ட்டு 0.8 டிவைடட் பை 25. ஸோ போட்டால் 0.16 டிவைட் பை 25ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா அதோடு
0.0064 ஓட ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா 0.08. ஸோ இந்த கால்குலேஷனில் சிக்மா வேல்யூ எவ்வளவு 25 சாம்பிள் சைஸ்க்கு 0.08. அடுத்த கேள்வி யூ சார்ட் சம்பந்தப்பட்ட கேள்வி. In order to check the defects occurring in products manufactured, ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்க, 25 samples of varying size over each day of a period of 25 days. ஸோ ஒவ்வொரு நாள் 25 samples மாதிரி பண்ணுறாங்க, வேரியிங் சைஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 25 days. The total number of products checked எவ்வளவு 1780. And the total number of defects identified in all the samples எவ்வளவு 750. So what will be the value of UCL, LCL and the defect per unit? நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், defect per unit. If the units tested on a particular day and the number of defects were 69 and 25 respectively. ஒரு பர்டிகுலர் டேல வந்து 69 நம்பர் செக் பண்ணியிருக்காங்க, அதில் வர்ற டிஃபெக்ட்ஸ் 25 அப்படின்னா எவ்வளவு UCL அண்ட் LCL. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம யூஸ் யூ கண்ட்ரோல் சார்ட். ஏன் யூ கண்ட்ரோல் சார்ட் யூஸ் பண்ணுறோம், அது யூ கண்ட்ரோல் சார்ட்டுங்கிறது ஒரு அட்ரிபியூட் சார்ட்டு. அது எதை வச்சு கால்குலேட் பண்ணுறது, டேட்டா கலெக்டட் இன் வேரியிங் சப்குரூப், வேரியிங் சைஸஸ் ஆஃப் சப்குரூப்ஸ், மாறுபாடக்கூடிய சப்குரூப் சைஸஸ்லேருந்து கால்குலேட் பண்ண முடியும். யூ சார்ட் எதை காட்டுறது, ஷோ த ப்ராசஸ் மெஷர்ட் பை நம்பர் ஆஃப் நான் கன்ஃபார்மிட்டிஸ் பெர் ஐட்டம். அதாவது ஒவ்வொரு ஐட்டத்துலையும் எவ்வளோ நான் கன்ஃபார்மிட்டிஸ் இருக்குது அதை வச்சு, அல்லது ஒரு குரூப்பில் எவ்வளோ நான் கன்ஃபார்மிட்டிஸ் இருக்குது. ஏன்னா குரூப்பில் நான் கன்ஃபார்மிட்டிஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ யூ கண்ட்ரோல் சார்ட்டோட கண்ட்ரோல் லிமிட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, UCL ஈக்குவல் டு U bar ப்ளஸ் 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் U bar பை Ni. சென்ட்ரல் லைன் எவ்வளவு U bar, தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் U டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் N. தட் மீன்ஸ் UI இஸ் ஈக்குவல் டு CI பை NA. ஒரு பர்டிகுலர் இதோட UI வந்து என்ன, அதில் எவ்வளவு டிஃபெக்ட்ஸ் இருந்திருக்கு, டோட்டல் நம்பர் எவ்வளவு. ஸோ LCL வந்து எவ்வளவு, U bar மைனஸ் 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் U bar பை Ni. ஸோ இதுபடி நம்ம சாம்பிளில் U bar எவ்வளவு 715 கொடுத்துருக்கோம், டோட்டல் நம்பர் எவ்வளோ இன்ஸ்பெக்ட் பண்ணோம் 1780. ஸோ U bar எவ்வளவு 0.402. இதுதான் இந்த யூ சார்ட்டோட சென்டர் லைன். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், UCL அண்ட் LCL. எதுக்கு, ஃபார் தி கிவன் சாம்பிள் சைஸ் ஆஃப் 25. நம்ம என்ன கேட்டிருக்கோம், 69 வந்து சாம்பிள் சைஸு, 25 வந்து டிஃபெக்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து UI எவ்வளவு 25/69, அதாவது 0.362. இந்த கால்குலேஷன் ஃபார்முலா வச்சு UCL எவ்வளவு U bar ப்ளஸ் 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் U bar பை Ni, அதாவது 0.402 ப்ளஸ் 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.402/69, அதாவது 0.631. Similarly, LCL எவ்வளவு U bar minus 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் U bar பை Ni. ஸோ 0.402 minus 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.402/69, அதாவது 0.173. ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த ஃபார்முலா இந்த எக்ஸாம்பிளில் CI 25, அதாவது டிஃபெக்ட்ஸ் 25, சாம்பிள் சைஸ் 69னா அதோட UCL வந்து 0.631, LCL வந்து 0.173. அதோட டிஃபெக்ட் பர் யூனிட் வந்து 0.362. ஓகே, இந்த பர்டிகுலர் சாம்பிளோட டிஃபெக்ட் பர் யூனிட் வந்து 0.362. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்ட்ரோல் சார்ட், அதாவது போத் மெஷரபிள் டைப் டேட்டா அண்ட் அட்ரிபியூட் டைப் ஆஃப் டேட்டா ரெண்டுக்குமே கண்ட்ரோல் சார்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை பார்த்தோம். உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனுக்கு நன்றி, வணக்கம்.